ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கக்கிழமை சோமவார பௌர்ணமி. அதாவது ஆணி மாசத்துல வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். செல்வத்தை தரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆணி மாசத்துல வர பௌர்ணமி. அதுவும் திங்கக்கிழமையில வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா திங்கக்கிழமைன்றது வந்து சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமையில இந்த பௌர்ணமி வர்றது ஒரே கல்லில் 10 மாங்காய் விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையும், நம்மளுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செல்வங்கள்லாம் வேணுமோ அத்தனை செல்வமும் நம்ம வீட்டில் நிரம்பி வழியும். நாளைய தினம் நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ஒரு எளிய பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. மலை போல் வீட்டில் பணம் குவியும், 16 செல்வமும் உங்கள் வீடு தேடி ஓடி வரும். அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்ல கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த பௌர்ணமி சந்திரனோட வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம நின்னாவே போதும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அதாவது உங்களோட தேவை மிக பெரிதாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுடைய தேவை சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து உடனே நடக்கும். குறிப்பாக வந்து நான் வந்து ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை என்ன அமையலப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடச்சிரும். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வேலைலாம் கிடச்சிரும். அதேமாரி திருமணம் வந்து தடைப்பட்டுக்கினே போகுது, ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயின்னு இருக்குது, வயசும் ஆகினே போயிருக்கு அப்படின்னா திருமணம்லாம் 1 அல்லது 2 மாதத்தில் திருமணம் நடந்து முடியும். அதேமாரி பணமும் உங்களை தேடி வரும். அதேமாரி தங்கம் அதிகமாக வாங்குவீங்க. வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. அதேமாரி உங்கள் வீட்டில் என்னென்ன செல்வங்கள்லாம் வேணுமோ அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் 1000ன்றது லட்சமாக மாறும், லட்சன்றது பல லட்சமாக மாறும், பல லட்சன்றது கோடியாக மாறும், கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும். அதாவது உங்கள் வீட்டை யாராவது அட்ரஸ் கேட்டுன்னு வந்தாங்கன்னு வச்சிங்களா, அதாவது உங்களை பார்க்கறதுக்கு வராங்கப்பா, யாரோ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ வராங்க. அப்போ உங்கள் வீட்டோட அட்ரஸ் கேட்கும்போது உங்கள் வீட்டை எல்லாரும் எப்படி திரும்ப சொல்லுவாங்க, யார் அந்த கோடீஸ்வரரா, அந்த பணக்காரரா, அவரா அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தால் வந்து நீங்கள் அடையாளப்படுவீங்க. சரிங்களா? அந்த கோடீஸ்வரர் அவரா, ரொம்ப பெரிய பணக்காரர் அவரா, மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காரு அவரா, அந்த பெரிய வீட்டுக்காரரா அப்படின்ற மாரி உங்களுடைய கோடீஸ்வர வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடையாளப்படுவீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் கோடீஸ்வரனா உங்கள் மனைவி கோடீஸ்வரி. சரிங்களா? அதேமாரி உங்கள் குழந்தைங்களாம் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள், உங்கள் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம். அப்படிப்பட்ட நாளை தினம் நான் சொல்கிற இந்த ஒரு எளிய பொருளை மட்டும் நீங்கள் மறக்காமல் நாளை தினம் வாங்கியாந்து உங்கள் வீட்டில் இரவு 12 மணிக்குள்ள வாங்கியாந்து வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணம் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் கோடீஸ்வரனா, உங்கள் மனைவி கோடீஸ்வரி, உங்கள் குழந்தைங்களாம் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள், உங்கள் குடும்பமே கோடீஸ்வர குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு 5 ரூபா கூட வராது நான் சொல்கிற பொருள். அதை மட்டும் மறக்காமல் நம்பி கூட வாங்கி வந்து வச்சு பாருங்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் எத்தனை வருஷமாகவே வாடகை வீட்டிலே இருந்துட்டேன்பா அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடாமல். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, அதாவது சில பேர் வாடகை வீடு வந்து அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிட்டுன்னு வச்சிங்களா, வாடகை வீட்டில் தங்கி அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்து போச்சு, ஹவுஸ் ஓனர் தொல்லை இல்லை, எல்லா வசதியும் வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்குன்னா சொந்த வீட்டையே அவங்க மறந்துடுறது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்குது. அதேமாரி வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ இல்லை வேலைக்கு போகிறாங்களோ, கரெக்டாக வருமானம் வருது, வாடகை மாதம் மாதம் நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஆசையை விட்டுடுறாங்க. சரிங்களா? அந்த வீட்டை வந்து அவங்க சொந்த வீடு மாதிரி நினச்சின்னு வாடுறாங்க. கடைசியில் வந்து இப்போ எப்பயாவது ஒரு முறை வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அப்போ தான் வரைக்கும், ஆகா நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டாமல் விட்டுட்டோமே, இப்போ பாரு திடீர்னு வந்து ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு வலி வந்து அப்போ தான் ஏற்படும். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு அந்த சந்திரனோட வெளிச்சத்தில் வந்து நீங்கள் வந்து சந்திரனை பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக அமையும். ஏன்னா சந்திர பகவான் தனக்காரகன், பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் சொந்தக்காரர். சரிங்களா? நம்ம மனசு தெளிவாக இருந்தாவே நம்ம போடுற ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு திட்டமும் அது வெற்றி அமையும். அதேமாரி மனசு தெளிவாக இருந்தாவே எந்த நோயும் உடம்புல இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கலாம். அதேமாரி பணம் இருந்தாவே எதை வேணாலும் வாங்கலாம். சரிங்களா? பணம் இருந்தால் எதாவது வாங்க முடியாது எதாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பணம் கோடியிலையும் தங்கம் கிலோவிலையும், அதேமாரி சொத்து ஏக்கர் கணக்கிலையும், சொந்த வீடு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், அத்தனை செல்வமும் உங்களை தேடி வரும். சரிங்களா?
அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பணம் தங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எது தெரியுமா? பௌர்ணமியும் அமாவாசையும் தான். சரிங்களா? இந்த அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் எந்தெந்த விஷயம்லாம் செய்யணும் எந்தெந்த விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். அன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் பாசிட்டிவாக பண்ணணும்னு வச்சிங்களா, அது வந்து நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாகவே நடக்கும். அதே மாதிரி அது நல்லதாக நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். அத்தனை செல்வம் நம்மளை தேடி வரும். அதேமாதிரி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வச்சிங்களா, யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு. சரிங்களா? கடன் வாங்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து நகையை வந்து அடகு வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து யாருக்கும் வந்து கடன் கொடுக்கவும் கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கடன், அதாவது நம்ம கடன் கொடுப்போம், அதாவது ரிட்டர்ன் வராது. சரிங்களா? கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நகையை வந்து அடகு வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன செய்யலாம்னா, அதாவது நம்ம வந்து வாங்கியிருப்போம் இல்லையா ஏதாவது கடன், அதை கொடுக்கலாம். நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தோம்னு வச்சிங்களா, அது வந்து பேங்க்லேயோ இல்லை தனியார்கிட்ட யார்கிட்டயோ வாங்கியிருந்தோம்னா அதை பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அந்த கடன் உடனே அடைஞ்சு நம்ம வீட்டில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து நகையை வந்து நீங்கள் அடமானம் வச்சிருந்தாலும் அன்றைக்கி வந்து நீங்கள் மீட்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட அடமானம் இருக்கிற பொருளை பௌர்ணமி அன்னைக்கு மீட்டோம்னா அந்த எப்பேற்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து மீட்டுடுவோம். அதுக்கடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வம் சேரும். அதே மாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் நினச்சி வந்து சந்திர பகவானை பார்த்து நீங்கள் நினைக்க, கண்டிப்பாக நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து கேட்டுட்டு மறந்துட்டா கூட பரவாயில்ல, அது வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படித்தவர் தான் அவர். ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப போராட்டத்தை சந்தித்து படித்து முடித்த பிறகு பல வருட போராட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு வேலை கிடச்சி போச்சு. பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு. சரிங்களா? அது வரைக்கும் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உட்பட எல்லாரும் அவரை வந்து கேலி கிண்டலாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. இவனுக்கெல்லாம் எங்கே நல்ல சம்பளம் கிடைக்க போகுது, இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அவரை வந்து ரொம்ப கேலி கிண்டலோட பார்த்தாங்க. ஆனால் அவருடைய கடும் முயற்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் நல்ல 1,00,000 தாண்டி அவருக்கு சம்பளம் கிடச்சி போச்சு. அதுக்கடுத்து ஏன்னா இந்த சொந்த பந்தங்கள்லாம் ஏன் தெரியுமா பொறாமப்பட்டாங்க, ஏன்னா அவங்கக்கிட்டேயும் குழந்தைங்க இருக்குது. அதுங்களும் வந்து யாரும் இந்த பையன் மாதிரி சரியாக படிக்கலை. அப்படியே ஒரு சிலவங்க படிச்சிருந்தாலும் அவங்க வந்து சரியான முறையில் வேலைக்கெல்லாம் போகல. எல்லோரும் வீட்டிலே இருந்துட்டு தான் இருக்காங்களே தவிர சரியான முறையில் யாரும் வேலைக்கெல்லாம் போகல. ஆனால் இந்த பையன் மட்டும் கஷ்டமான குடும்பத்தில், ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்திருந்தா கூட அவனுடைய பல வருஷ போராட்டத்துக்கு பிறகும் பல வருஷம் முயற்சிக்கு பிறகும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனால் அதே ஸ்பீடில் வந்து அவனுக்கு நல்ல ஒரு வசதியான இடத்துல திருமணமும் நடக்குது. அவனோட வாழ்க்கை ரொம்ப ராஜாதிராஜா மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது. வெளிநாட்டுக்கு போகிறான், ஆக ஒவ்வொன்று இருக்கான். ஆனாலும் அவன் வந்து கிட்டத்தட்ட 1,50,000 2 லட்சம் சம்பளம் ஆனாலும் அதாவது அந்த சம்பளம் நிற்கவே இல்லை. ஏதாவது அவனுடைய கார் பழுதாகவும், 2 வீலர் பழுதாகவும், டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு 4-5 வாஷிங் மிஷினை மாற்றிட்டாராம். ஏன்னா ஏதாவது ஒரு பழுதாகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி 2 குழந்தைங்களுக்கும் அப்பயும் அதாவது வந்து ஏதாவது ஜுரம் சளி இந்த மாதிரி வந்துடும். அப்போ அவருடைய மனைவி என்ன திரும்ப பண்ணுவாங்களாம், அவங்க வந்து காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்களாம். சரிங்களா? சாதா அப்படியே லோக்கலில் அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்துலலாம் இருக்கும் இல்லையா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில், அதெல்லாம் காட்ட மாட்டாங்களாம். அதாவது டாக்டர் ஃபீஸே 1000 கணக்கில் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் போகும்போது 4000 5000, சும்மா ஒரு சளி பிடிச்சிச்சின்னு போனால் கூட 4000 5000, இந்த மாதிரி தான் அவரோட மனைவி நல்லா காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி அவர் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே விரயமாகவே போயிட்டு இருந்து. சரிங்களா? அதேமாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதேமாதிரி அவர் கூட வேலை செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க. கூட வேலை செய்கிறவங்களாம் அவங்க வந்து நல்ல முறையில் சேமிக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கம் சம்பளம் வாங்கினாலும் அது வந்து மீறவே இல்லை. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து முதல் குழந்தை பிறகுது. முதல் குழந்தை பெண் குழந்தை. அப்போ அந்த குழந்தையோட ஒரு 6 மாதத்தில் வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது, பச்சை குழந்தைய வந்து குளிப்பாட்டுறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். அதுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த பெண்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து குளிப்பாட்டி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவங்க குடும்பத்தோடு உட்கார வச்சு அவங்க வந்து உப்பு மிளகாய் இதெல்லாம் வந்து இவங்க அந்த கணவன் மனைவி அந்த குழந்தை 3த்தையும் சுற்றி போட்டாங்க. சுற்றி அந்த அடுப்பில் போட்டதும் அது பயங்கரமாக வெடிச்சு தான். சரிங்களா? அப்போ அந்த சுற்றி போட்ட பொண்ணு அந்த 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 பொம்பளை என்ன தெரியுமா சொன்னாங்களாம்,
உங்கள் மேலே வந்து கண் திஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா, ரொம்ப அதிகமாக இருக்குது, சொந்த பந்தங்களோட கண் திஷ்டி அவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி வந்து கண் திஷ்டி அதிகமாக இருந்தாவே நம்ம வீட்டில் வந்து விரைய செலவு வரும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் தங்காது, அதேமாரி உடம்பு சரியில்லாமல் போவோம், இப்படிலாம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வந்து அவருக்கு ஞாபகம் வந்தது. அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதேமாரி அவர் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் வந்து உப்பு சுற்றி போட்டார். எல்லோரும் இருந்து அப்படியே அவங்க தலையை சுற்றி உப்பு இந்த பக்கம் 3 சுற்று அந்த பக்கம் 3 சுற்று சுற்றி அவர் வந்து போட்டப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த விரை செலவுகள் எல்லாமே வந்து குறைஞ்சிது. அதேமாரி பணம் தங்க ஆரம்பிச்சுது. அதேமாரி வந்து அவர் பௌர்ணமி அன்னைக்கு அவர் வந்து வெளிநாடு வாய்ப்பு வேணும்னு சந்திர பகவானை பார்த்து வேணுனாரு. அதேமாரி அவர் எந்த நாட்டுக்கு போகணும்னு நினச்சாரோ அதே நாட்டில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த வாய்ப்பு கிடச்சி போயிட்டார் சரிங்களா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய கோரிக்கை சின்னதாக இருந்ததுன்னா உடனே நடக்கும், நம்மளுடைய கோரிக்கை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா. நீங்கள் வந்து குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி முடிஞ்சுன்னா போனீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த குலதெய்வம் கோயிலில் இருக்கிற சூளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குத்திட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை குலதெய்வ காலடியில் வச்சு எடுத்துன்னு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வமும் தேடி வரும், கண்டிஷ்லாம் காணாமல் போகும். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் குறைவோ இல்லை அதிகமோ அது தங்கும், பணம் வேஸ்ட் ஆகாது. அதேமாரி உங்கள் பணம் பெருகும், நல்ல துறையில் முதலீடு பண்ணுவீங்க. நீங்கள் முதலீடு பண்ணுற துறையில் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். அப்படிப்பட்ட நாளை தினம் எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க, உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை ரூமில் வைங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்து பேரை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை வழிபடுங்க. என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்படிப்பட்ட நாளை தினம் வந்து எலுமிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப, அதாவது பழத்திலேயே ரொம்ப ரொம்ப முதல் கனின்னு சொல்கிறது எலுமிச்சம்பழம் தான். பிஞ்சிலையும் புளிக்கும், காயிலையும் புளிக்கும், பழத்துலையும் புளிக்கும். ஆனால் அது மற்ற பழங்கள்லாம் அப்படி இருக்காது. பிஞ்சில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், காயில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பழத்தில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எலுமிச்சம்பழம் அப்படி கிடையாது. அது தெய்வ கனின்னு சொல்லுவாங்க, ராஜகனின்னு சொல்லுவாங்க. பழத்திலே முதன்மையானது எலுமிச்சம்பழம் தான். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பழம். அந்த பழத்தை வாங்கி வந்து நாளை பௌர்ணமி தினம் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வந்து ஏன்னா வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்றே போதும், வாங்கி வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு என்ன வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் கம் கணபதே நம்மன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அழைங்க சரிங்களா. உங்கள் குலதெய்வம் பேர் ஏதாவது சொல்லி அழைங்க. அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமகன்ட்டு ஒரு 27 முறை சொல்லுங்கள். அல்லது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள், எண்ணிக்கை கூட முக்கியம் இல்லை. அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்ட்டு ஒரு 11 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணுங்கள், அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் சரிங்களா. சரிப்பா, அதுக்கடுத்து என்ன வாங்கிட்டு வரலாம்னா கல்லுப்பு வந்து நாளைக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கல்லுப்பு வாங்கி உங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருங்க. அதாவது பூஜை ரூமில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் சமையலுக்கு அதை மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது மஞ்சள் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க, திருமணம் தள்ளி போச்சுன்னா திருமணம் நடக்கும், குழந்தை தள்ளி போச்சுன்னா குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புலாம் கிடைக்கும். அத்தனை செல்வம் உங்கள் வீடு தேடி ஓடி வரும். எலுமிச்சம்பழம் அல்லது வந்து கல்லுப்பு அல்லது வந்து மஞ்சள் குங்குமம் இதை வாங்கிங்க. குலதெய்வத்து பேரை வீட்டிலே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் காவல் இருக்கும். எந்த வீட்டில் குலதெய்வம் காவல் இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தவிர அத்தனை செல்வத்தையும் அள்ளி கொடுப்பாங்க சரிங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.